இன்றைய தினம் நவம்பர் 14. நாடு முழுக்க குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. இந்தியாவிலே ஜவஹர்லால் நேரு அவர் வாழ்ந்த காலத்தில் குழந்தைகளின் மீது அதிகமாக நேசம் கொண்டவராக இருந்தார். எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் அவரை சுற்றி குழந்தைகள் தான் வரும். அதனாலேயே அவர் பிறந்த நாளை குழந்தைகள் தினம் என்பதாக ஆக்கப்பட்டு தொடர்ந்து இந்த தேசத்திலே நவம்பர் 14 என்று வந்துவிட்டால் அது குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அற்புதமான இந்த இந்திய திருநாட்டில் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக, குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டி பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. மாநில பாதுகாப்பு குழந்தைகள் சங்கம், மாவட்ட பாதுகாப்பு பிரிவு, சிறார் நீதி வாரியம், சிறார் காவல் பிரிவு, குழந்தைகள் நீதிமன்றம் என்றெல்லாம் குழந்தைகளுடைய மேம்பாட்டிற்காக வேண்டி நிறைய சட்டங்கள். ஒரு பக்கம் சட்டம் இருந்தாலும் மறுபுறம் சரியான முறையில் சிறுவர்கள் வளர்த்து எடுக்கப்படுகிறார்களா, பொறுப்பு யார் என்று பார்க்குகிற பொழுது அன்பிற்குரியவர்களே, ஒரு குழந்தை அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறுவதற்கு அவனுடைய பெற்றோர்கள் தான் முதல் முக்கிய காரணம். அதை தாண்டிதான் நட்பு வட்டம், அதை தாண்டிதான் அவர் சேர்ந்த சேர்க்கை, அதை தாண்டிதான் அவனுடைய கெட்ட எண்ணங்கள். இப்படி 1000 காரணங்களை சொன்னாலும் ஒரு குழந்தையினுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் அவருடைய பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார். அவர்கள் பெற்றோர்கள் எப்படியோ அப்படி. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே வாழுகிற எல்லா குழந்தையும் இஸ்லாத்தை ஏற்ற வண்ணம் தான் பிறக்குகிறது. அவருடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவும் நசராணிகளாகவும் மாற்றி விடுகிறார்கள் பிறக்கும் போது. அதுக்கு தெரியாது. அப்போ அந்த பெற்றோர்கள் எந்த வழியில் இருக்கிறார்களோ அந்த வழியிலேயே அந்த குழந்தை சென்று விடுகிறது என்ற அற்புதமான வைர வரியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அப்போ குழந்தை செல்வம் என்பது அற்புதமான செல்வம். அதை சரியாக வளர்த்தெடுத்தவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிறார். சலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்கள் இந்த குழந்தை பருவத்தை ரொம்ப அற்புதமாக 3 பிரிவாக பிரிக்கிறார்கள். 21 வயசு ஆயிருச்சுன்னு சொன்னா, பொம்பளை பிள்ளையா இருந்தா 18 வயசுலயே திருமணம் முடிக்கிறதுக்கு தயாராயிருவாங்க வீட்டுல. ஆம்பளை பையன் 21 இருந்து 25க்குள்ள இல்லையா? இதை தாண்டி அவர்களுக்கு திருமணம் என்று ஒன்று வந்து விட்ட பொழுது இன்னாருடைய கணவன் இவர், இந்த பெண்ணினுடைய கணவர் என்று அறிமுகப்படுத்துவார். அது வரைக்கும் தகப்பேன் தாயினுடைய புள்ளன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மாற்றம். இவர் திருமணம் முடிச்சு குழந்தை பெற்றுட்டாருன்னா அந்த குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லி இந்த பையனுடைய அத்தா தான் இவரு. காலங்கள் மாற்றம். அப்போ ஒரு பெற்றோருக்கு 21 வயது தனையன், 18 வயது மகள் முழு பொறுப்பில் இருக்கிறார். அதை தாண்டி அவருடைய காலங்கள் மாறி வருகிற பொழுது பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கு நீங்கி விடுகிறது. அதுவரைக்கும் முழு பொறுப்பு அந்த பெற்றோர்கள் தான். அதனாலதான் திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. 3 பருவமா பிரிக்கிறாங்க. இந்த 21 வயசுங்கிறது முதல் 7 வயசு விளையாடுற வயசு, விளையாட விட்டுறணும். அதுகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு போய் நம்ம ரொம்ப டார்ச்சர் கொடுத்து ஒழுக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. அது என்ன பேசுதோ பேச வழியில விட்டுறணும். அதற்காக வேண்டி கெட்ட வார்த்தைகள் கெட்ட குழந்தைகளோடு சேர்ந்து பேசுகிற அந்த வார்த்தையை கண்டிக்கணுமே ஒழிய அது தன்னை போல எது பேசுதோ அந்த வழியிலே விட்டுறணுங்கிறான். இன்றைக்கு அறிவியல் வல்லுநர்கள், குழந்தைகளுடைய நல மருத்துவர்கள் அத்தனை நபர்களும் சொல்வது அதுதான். அவர்கள் அந்த வழியிலேயே விட்டுரு. விளையாடுற வயசுல விளையாடட்டும். சில குழந்தைங்கள்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா இருக்கிற பொருளை பூரா மாற்றி போட்டுரும், எல்லாத்தையும் உடைக்கும். சில பேர் வீட்டுக்கு வர்றாங்க, சொந்தக்காரங்க சொன்னா யாருமா வர்றா மாதிரி சகல வர்றாரு. சகல வர்றாருன்னா குழந்தைகளையும் கூட்டிட்டு தானே வருவாரு. அல்லது அண்ணன் தம்பி வர்றாங்க, குழந்தைகளோட தானே வர்றாங்க. அந்தந்த கண்ணாடி பொருட்களை எல்லாம் தூக்கி மேல வச்சிருவாங்க, பாதுகாப்பா வச்சிருவாங்க. காரணம் குழந்தை அந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ குழந்தைகளை அந்த வழியிலேயே விட்டு விடுங்கள். அந்த அற்புதமான தருணத்தை நீங்கள் ரசியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு டைம் சஜ்தா செய்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் சஜ்தா. அப்போ பின்னாடி தொழுதவங்களுக்குலாம் ஒரே டவுட் ஆயிடுச்சு, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கவே இல்லையே, ரொம்ப நேரம் சஜ்தா செஞ்சுட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது தொழுது முடிச்சுட்டு எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் தொழுது முடிஞ்சு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப நேரம் சஜ்தா செஞ்சிட்டீங்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது தலைக்கு மேலே கழுத்து பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருந்தது, அதை இறக்கி விட்டுட்டு எந்திரிக்க எனக்கு மனசு இல்லை, அதனால தொடர்ந்து நான் சஜிதாவிலேயே இருந்து விட்டேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறக்கி விட்டுருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நபி அவர்கள் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கட்டும், அதுவாக இறங்குகிற வரை பெருமானார் சஜிதாவை நீட்டினார்கள் என்றால் அந்த குழந்தையினுடைய விளையாட்டுக்கு பெருமானார் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். உம்மு காலிதுன்னு சொல்லி ஒரு சின்ன பெண்மணி, சின்ன குழந்தை, பொம்பளை பிள்ளை, உம்மு காலித் என்பவர் சொல்றாரு, நானும் எங்க அத்தாவும் பெருமானாரை பார்க்க போன இடத்துல நான் மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருந்தேன், நல்ல மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண் நன்றாக இருக்கிறாள், இந்த சிறுமி நன்றாக இருக்கிறாள் என்று சொல்லுகிற பொழுது, பொதுவாகவே இந்த குழந்தைகளை பாராட்டிட்டு என்ன ஆகும், அவங்க இஷ்டத்தானே வேலை பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அழகா இருக்கமா, நீ நன்றாக இருக்கிறமா அப்படின்னு சொல்லி பாராட்டினோன்னு அந்த புள்ள சொல்லுது, நான் அந்த சிறு வயசுல ஒரு 3-4 வயது இருக்கக்கூடிய நான் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஜத்துக்கு வந்துட்டேன். புஜத்துல வந்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ முத்திரை இருக்குமா இல்லையா, அதை பார்த்தாவே ஆனந்தம் என்று சஹாபாக்கள் தவம் கிடந்து அந்த முத்திரையை பிடிச்சு விளையாண்டாங்களாம். இதை பார்த்த உடனே உம்மு காலிதுடைய அத்தா, அம்மா பிசாமரி, யார்கிட்ட போய் என்ன இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, கையெடுங்க, தொடாதீங்க நபிய அப்படின்னு கையை தட்டி விட்டுருக்குறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு காலிதை விளையாட விடுங்க, சிறுமி தானே, சின்ன பிள்ளை தானே, விளையாட விடுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதில் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யும். சில பேர் கண்ணாடியை கழட்டிட்டு ஓடிடுங்க, கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடியை கழட்டிடுங்க, தொப்பி போட்டு தொப்பியை கூட்டிகிட்டு போயிருங்க, பேனா வச்சிருந்தா பேனா உருகிட்டு போயிருங்க. அந்த சிறுவிளைத்தனம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குழந்தைகளை அதன் பாணியிலேயே விடுங்கள், அவர்கள் நல்ல அறிவுள்ளவர்களாக வளர்வார்கள். இன்றைக்கு சயின்ஸ்ல அதைத்தான் சொல்றான், அந்த குழந்தைகளை போய் நீ டார்ச்சர் பண்ணாம மிரட்டாம உருட்டாம இருந்தா அது பாட்டுல தன்னை போல அறிவு சார்ந்த குழந்தைகளாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த எழுப்புறதுல கூட இன்றைக்கு நம்ம இஸ்லாத்துல சொன்னதை நம்ம சொல்றோம், அதை தாண்டி இப்ப அறிவியல்ல சொல்றாங்க இல்லையா, மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், காலையில ஸ்கூலுக்கு எழுப்பும் போதே தடாபுடான்னு எழுப்பாதீங்க, 6:45 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு அப்படின்னு தடாபுடான்னு எழுப்புனா அன்று முழுக்க அவன் ஒரு பதட்ட நிலையிலேயே அந்த மாணவன் இருப்பான். அது ஆணோ பெண்ணோ இல்ல, தெரிஞ்சு நல்லா தான் தினந்தோறும் எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்குது, தினந்தோறும் நார்மலா தான் நம்மகிட்ட அந்த குழந்தைகள்லாம் பேசுது, நார்மலா தான் ஸ்கூலுக்கு போகுது, நார்மலா தான் வந்தது, எப்பயும் போலதானே இருக்குது என்று நமக்கு வெளிப்படையில பார்த்தாலும் உணர்வு பூர்வமாக அறிந்தவர்கள் ஆய்வு செய்த மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை ஒரு 6, 7, 5, 3 வயது உள்ள குழந்தையை வேகமாக எழுப்பினாலோ அல்லது அதட்டி எழுப்பினாலோ அந்த பரபரப்பு பதட்ட நிலை என்பது அவன் பள்ளிக்கூடத்தில் அது பிரதிபலிக்கும். அங்க போனாலும் அவன் கொஞ்சம் நடுக்கத்துல தான் இருப்பான், வெளியே தெரியாது, வெளியே சிரிக்கிற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும், டீச்சர்ட்ட கவனிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு பதட்ட நிலையில் அந்த சிறுவன் இருக்கிறான் என்று இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், குழந்தையை எப்படி அணுக வேண்டும் என்ற அற்புதமான முறைகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வந்துட்டாவே அங்கங்க விளையாண்டு இருந்த ஹசன் ஹுசைன் பேர குழந்தை தானே, அங்கங்க தனித்தனியா விளையாண்டு இருப்பாங்க. நபி தக்பீர் கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது குழந்தைகளுக்கு உண்டானது தானே, ஏதாவது வேலை செய்யும் போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க, அது வரைக்கும் அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம கூப்பிட்டாலும் வராது, மாமா உன்னை கொஞ்சம் தூக்கணும்னா வராதுங்க, பாசமா போய் தூக்குவோம், அப்படின்னா விட்டுன்னு அழுகும், இறக்கி விட்டுருவோம் இல்லையா. ஆனா ஏதாவது வேலையா இருக்கும்போது முக்கியமான ஒண்ணு கழட்டிக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், அங்க வந்து உள்ள புகுந்து, அது இயற்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிற பொழுதெல்லாம் ஹசன் ஹுசைன் ஆங்காங்கே விளையாண்டு கொண்டு இருப்பார்கள். அல்லாஹு அக்பர் அப்படின்னு பெருமானார் ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டின உடனே எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, 2 பேர் வந்துருவாங்க. 2 பேர் வந்துருவாங்க. வந்த உடனே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கட்டி பிடிச்சி தொங்குவாங்கல்ல, பெருமானார் அப்படியே தூக்கி தோல்ல வச்சிருவாங்க. தோல்ல வச்சு தொழுதுகிட்டே இருப்பான். அல்ஹம்து சூரா ஓதுவான், குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவான். இன்னும் பிற ஆயத்துக்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார். இப்போ ருக்குவுக்கு போகணும், சஜ்தாக்கு போகணும் இல்லையா? இப்போ மேலே இருந்தா சின்ன குழந்தை, பெருமானார் அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போவாங்க? சுஜூதுக்கு போவாங்க. என்ன ஜெருத்து தொழுகையில விளையாடுற மாதிரி இருக்கே அப்படின்னா, குழந்தைகளுக்கு இவ்வளவு சலுகைகள் உண்டு. நம்மளை பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? வீட்டில் தாய்மார்கள் உட்காந்து ஓதுற மாதிரி இப்படி ஓதிக்கிட்டே மகரிப் பிறகு ஓதிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பேர குழந்தைகளோ மக்களோ என்ன செய்வாங்க? அம்மா மாதிரியே சாலை போட்டு சொல்லிலாம் கொடுக்க வேண்டியது இல்லை. நீங்க போய் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா குழந்தைய நீ சால் போட்டு உட்காருமாலாம் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த அம்மா தலையில சால் போட்டு உட்கார்ந்து மகரிப் பிறகு வாக்கிய ஓதுறதுக்கு அப்படியே மனசுக்குள்ளேயோ அல்லது மெதுவாக ஓதிக்கிட்டே இருந்தா, அந்த பிஞ்சு குழந்தை, அந்த பொம்பளை பிள்ளை அப்படியே போய் ஒரு துண்டெடுத்து தலையில போட்டு அப்படியே வந்து உட்காரும் பாருங்க. அது கண்கொள்ளா காட்சி இல்லையா? அப்போ இந்த பெற்றோர்கள் எதை செய்கிறார்களோ, எப்படி செய்கிறார்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். அதனாலதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையில் அந்த பேர குழந்தைகளை தன்னோடு சேர்த்துக் கொள்வார். நீ மற்ற நேரத்தில் தொழுகையில் இப்படி பண்ண முடியாது. இப்ப தொழுகிட்டு இப்படி பக்கத்துல யார் பாய் வர்றாரா அப்படின்னு மேலையும் பார்த்தா தொழுகை முடிஞ்சிடும். சைட்ல யார் வர்றா, இன்னொரு பாய் லேட்டா வர்றாரா அப்படின்னு அவரை பார்த்தா தொழுகை முடிஞ்சிடும். இந்த மாதிரியான தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான். ஆனால் ஒரு பிஞ்சு குழந்தைகள், அவர்கள் நாம் தொழுகிற பொழுது நமக்கு இடையூறாக இருந்தால் அவர்களை சரி செய்து கொண்டே நாம் தொழுகையை தொடரலாம் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை. இது எதை காட்டுது? தொழுகை அல்லாஹ்வுக்கு இல்லையா? டேய் குழந்தை வராது என் பக்கத்துல, அல்லது ரூம்ல உள்ள வச்சு பூட்டிட்டு நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அப்படி அவங்க தொழுகலையே. ரூமுக்குள்ள ஒண்ணு பிள்ளைகளை போட்டு பூட்டிடுறது, அல்லது இவர் உள்ளுக்குள்ள போய் பூட்டிக்கிறது, அப்படி பண்ணல. அந்த குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்தார்கள். அது தொழுகையாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்தார்கள். அந்த 7 வயது வரைக்கும் அந்த குழந்தையை ரொம்ப கண்டிக்க கூடாது. அந்த குழந்தைய நான் திரும்பவும் சொல்றேன், அந்த குழந்தை கெட்ட வார்த்தை பேசினா மட்டும் கண்டிக்கணும். ஏன்னா அந்த பழக்கம் அப்படியே தொட்டில் குழந்தை சுடுகாடுன்னு வந்துடும். மற்றபடி அரட்டை அடிக்குது, பேசுது, விளையாடுது, அதை போட்டு இதை போட்டு உடைக்குது, அதான் பண்ணுது என்று வருகிற அத்தனை சேட்டைகளையும் ரசிக்கலாம், வரவேற்கலாம். அப்படியே விட்டுவிட்டால் இயற்கையாக இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், அறிவு சார்ந்த குழந்தைகளாக அது பரிணமிக்கிறது, அறிவு சார்ந்த பலமுள்ள குழந்தைகளாக அது பரிணமிக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த 7 வயசை தாண்டிட்டா ரொம்ப கண்டிப்போடு பார்க்க வேண்டிய ஒரு பருவம். இன்னும் 7 வயசு சின்ன வயசு தானே. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், 7 வயது ஆயிடுச்சா தொழுகிறதுக்கு ஏவி இருக்கு. நம்ம தொழுகை நினைக்கிறோம், நீ தொழுகை மட்டும் பார்க்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரே ஒரு வரியில் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். நீ உன் குழந்தைக்கு தொழுகையை போதி, உன் பையனுக்கு தொழுகை கற்றுக்கொள், உன் மகளுக்கு தொழுகையினுடைய வழிகாட்டியை ஏற்படுத்து என்று பெருமானார் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொடு. எல்லாமே உள்ள வந்து தொழுகைன்னா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது, இதைத்தானே ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்க சொன்னாங்கல்ல. தொழுகையை சார்ந்திருக்கிற அத்தனை நல்ல காரியங்களையும் அந்த குழந்தைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் நீ வாழ வேண்டும். உன்னை பார்த்து 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 வளரக்கூடியவர்கள் அந்த குழந்தைகள் இல்லையா? அதனாலதான் வீட்டுல பெரியவங்க தப்பு பண்ணா என்ன செய்யணும்? வீட்டுக்கு தகப்பன்மார சொல்லணும், கொஞ்சம் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா என் வீடு, என் பங்களோ, என் காசு அப்படின்னு வீட்டில் உட்காந்து சிகரெட் குடிப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகளை பாதிக்குது. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு தம் அடிக்கிறவனை விட பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கிட்ட அதிக நோய்ங்கிறான். இதுல அதிர்ச்சிகரமான செய்தி. எங்க அவன் உள்ள இழுக்கிறான், வெளியே விடுறான், நெஞ்சுக்குள்ள போகுது, பிரச்சனை ஆகுது. ரைட்டு, நம்ம அல்லாண்டு சும்மா தானங்க இருந்தோம் அப்படின்னா நீ சும்மா இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஆகுது. வெளியே போயிடு. ஏன்னா குழந்தைகள் ஹார்ட்ல ரொம்ப மிருதுவாக இருக்கும். இதனுடைய நிக்கோடின்லாம் உள்ள போகிற பொழுது, அது சுவாசிக்கிற பொழுது
நிறைய விதமான மாற்றங்களையும் நோய்களையும் எதிர்காலத்தை பாதிக்கும். நம்ம என்ன மூச்சு தானே நம்ம நினைப்போம். நிக்கோடின் உள்ள போக 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 பெரியவர்கள் தாங்கிக்கிடுவாங்க. பெரியவங்களுக்கு இயற்கையா அதனுடைய இது இருக்கும். குழந்தைகளுக்கு அப்போ அந்த வீட்டுல உள்ள பெரியவர்கள் வீட்டுல உட்கார்ந்து தம்மடிச்சா அந்த நேரத்துல எங்க அத்தாவை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேனுங்க, எங்க அத்தா கண்ணை செத்தா நான் கண்ணை, அப்படி இல்லை. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும். அப்போ தகப்பனா இருந்தாலும் சொல்லி வரணும், அத்தா கொஞ்சம் வெளியே போங்க, கொஞ்சம் காத்தோட்டமா போய் என்ன செஞ்சிருங்க, போய் அடிச்சுட்டு வாங்க, சொல்லலாம், தப்பு இல்லை. உன்னால் உன் குடும்பத்திற்கு நோயை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த நேரத்திலே தந்தையை தட்டி கேட்பதில் தவறல்ல. குடிக்க கூடாதுன்னு சொல்லணும். குடிக்க கூடாதுன்னா நீ என்னையை பத்தியா நான் உன்னையை பத்திரான்னு கேட்பாங்க. சில பேர் அப்படித்தான், அதான் நீங்க எல்லாம் அது செய்யறீங்களே, இது கெட்டதாச்சே, உற்ற வேண்டி தானே. அவர் சொல்லுவார், நீ என்னையை பத்தியா நான் உன்னையை பத்தின, அந்த மாதிரி. அப்போ அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது, விதண்டாவாதம் பேச முடியாது. ஆனா இதை சொல்லலாம், நல்ல முறையில போய் வெளியே போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிகைப்பிடித்தலை வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுக்குள்ள வேண்டாம், குழந்தைகள் இருக்கிறார்கள். அதை சண்டை இல்லாம பக்குவமான முறையில் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய கடமை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அப்போ குழந்தைகள் இருக்கிற வீட்டிலே எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதிக சண்டைகள் குழந்தைகள் முன்னாடி செய்யவே கூடாது அப்படிங்கிறார். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பு வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டாச்சு. கேட்டாலும் சண்டை வருகிற பொழுது பக்கத்தில் யார் இருந்தாலும் பார்க்கறது இல்லை. குழந்தைகள் முன்னால் சண்டை பிடிப்பதை அவர்கள் மன ரீதியாக அவர்கள் பாதிப்பு ஏற்படுகிறது. என்னங்க அது, தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம், ஒரு இறுக்கம், ஒரு பதற்றம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிடும். கணவன் மனைவி சண்டை போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சேர்ந்துக்கிடுவாங்க, சண்டை போடுவாங்க, கத்தி ஒரே சண்டை, இது அது பறக்கும், அந்த டம்ளர் இவங்க வீட்டில் பறக்கும், எல்லாம் பறக்கும். அரை மணி நேரத்தில் வெளியே போயிட்டு இருந்தோமா, டீ போடுமா, பீவியும் பாரு, அந்த மாதிரி டீ கொடுத்துரும், ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க. பாதிப்பு யாருக்கு? அந்த குழந்தையினுடைய பாதிப்பு அன்று இரவு வரைக்கும் இருக்கும், தூங்குற வரைக்கும் அந்த பதற்ற நிலை இருக்கும். அதுக்கு தெரியாது ஏன் சண்டை போட்டாங்க என்னன்னு, ஏதோ நடக்க போகுது, அது மூலம் தானே சொல்லும், என்னமோ ஆக போகுது, ஏதோ நடக்க போகுது, என்னமோ ஆக போகுது தானே, அது கணிக்க தெரியாது இல்லையா. அத்தா இப்ப சண்டை போடுவாரு, அம்மா அப்புறம் ராசி ஆகிக்கிறோம், அதெல்லாம் தெரியாது. அப்போ குழந்தைகள் இருக்கிற வீடுகளிலே முதல்ல நம்ம பயிற்சியாக இருக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அத்துணை காரியங்களையும் நாம் கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும். இல்லாட்டி இவர்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்கோ அத்தனையும் அப்படியே ஜெராக்ஸா ஒட்டிக்கிறோம். ஐயோ சொல்லியே கொடுக்கல. சில குழந்தைகள் ஏதாவது பேசிடும், அப்ப அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, எங்க இதெல்லாம் நம்ம சொல்லியா கொடுத்தோம், இதெல்லாம் நம்ம பழக்கியா கொடுத்தோம். அதான் அது இயற்கை என்ன செஞ்சிடும், ஜெராக்ஸா வந்துடும். அப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, அந்த 7 வயது ஆகிவிட்டால் தொழுக சொல்லி ஏவுங்கள் என்றார். தொழுகையின் மூலமாக அத்துணை நல்ல காரியம் கற்றுக் கொடுங்கள். தொழுகலையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள். இஸ்லாம் மட்டும்தாங்க குழந்தைகளை அடிக்க சொல்லுது. அதற்கும் வயசு இருக்கு இல்லையா. நம்ம போய் 4-5 வயசு பிள்ளைய போய் பலார் நப்புறது, எட்டி உதைக்கிறது, வீரத்தை காட்டுவான் பாருங்க. அழுதுகிட்டே இருக்குன்றதுக்காக வேண்டி என்ன செய்வான், ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தையா இருக்கும், அழுதுகிட்டே இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி கையை முறைக்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 7 வயது வரை அடிக்கவே கூடாது. 7ஐ தாண்டி 10ஐ கடக்குகிற பொழுது அவன் தொழவில்லை என்றால், நம்ம திரும்பவும் சொல்றோம், தொழுகன்னா வெறும் தொழுக அதற்கு நினைக்காது, நல்ல காரியங்களின்பால் அவனை உட்படுத்த வேண்டும். தொழுகை தலையான நல்ல காரியம். அதை செய்யாத பட்சத்தில், நற்காரியங்களில் அவன் ஈடுபடாத பட்சத்தில் அவனை அடியுங்கள். இன்றைக்கு அறிவு நிறைய படிச்சவங்க என்ன செய்யறோம்னா, என் செல்லத்தை நான் தொட்டதே இல்லைங்க, என் மகனை நான் தொட்டு பார்த்ததே இல்லைங்க, ஆசிரியர் அடிச்சுட்டாருன்னா போயிடுவான் சண்டைக்கு, அது உஸ்தாத் அடிச்சுட்டாருன்னா போயிடுவான். நம்ம பள்ளிவாசல்ல மதரசாலாம் இல்லை, அதனால பிற கடைவீதி பள்ளிவாசல் இல்லையா, இங்க என்ன இல்லை, மதரசாவோ மக்தபோ கிடையாது. ஆனா குழந்தைகளை அடிச்சுட்டா பையன் பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவான். எப்படிப்பா என் செல்லத்தை நீ அடிக்கலாம் அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தேவைப்பட்டால் காயம் ஏற்படாதவாறு அடிப்பது சுன்னத். நீ அந்த சுன்னத்தை விட்டீன்னா கடைசியில் அவன் ஒழுக்கமாக வளர்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை. அவன் தாறுமாறாக வளர்ந்து விட்டால் 24 வயதை கடக்குகிற பொழுது உன் நெஞ்சில ஏறி மிதிப்பான் பாரு. அப்பதான் தெரியும், ஒழுங்கா வளர்க்காம விட்டமே, சரியா வளர்க்காம விட்டமே. ஒழுக்கமா வளர்த்திருந்தா இன்னைக்கு இவன் பேசியிருக்க மாட்டான், அடிச்சிருக்க மாட்டான் அப்படின்ற அந்த எண்ணம்
அன்றைக்கு தான் உருவாகும், அது வரைக்கும் உருவாக. சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்த செய்தி, இந்த கேரளாவில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஆசிரியர் கையில் குச்சியை கொடுங்கய்யா அப்படின்னு. அது அந்த செய்தியை மேலே போட்டு ஒரு ஆர்டிக்கலாக எழுதுறான். ஆசிரியர்கள் கையில் குச்சி செல்லுகிற பொழுது மாணவன் சரியாக நடப்பான். அந்த குச்சி என்றைக்கு பிடுங்கப்பட்டது, ஒழுக்கம் சார்ந்த அத்தனையும் பிடுங்கப்பட்டு விட்டது. எவ்வளவு நேரம் பெற்றோர்கள் பார்க்க முடியும்? அல்ல, வீட்டுக்கு வந்தா தூங்குவாங்க, அவ்வளவுதான் இல்லையா? வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் படிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. யார்கிட்ட நிறைய நேரம் ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. நல்ல ஆசிரியராக இருந்தால், பக்குவப்பட்டவர்களாக அந்த மாணவர்கள் ஜொலிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? அப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவது இதுதான். தேவைப்படுகிற பொழுது அந்த குழந்தைகளை அடித்து நேர்வழிப்படுத்துங்கள். ஏன்னா அந்த வயசு, அடிக்கிற வயசு, அவன் தாங்குற வயசு இல்லையா? அப்பையெல்லாம் நீ செல்லம் கொடுத்துட்டு அவன் 20, 24, 25 வயசு ஆகி முரடன் ஆயிடுவான். அந்த நேரத்தில் ஒரு கோபம் வந்துடும் பாருங்க, இவர் வயசாகி போயிடுவாரு, இவரு குச்சி விடுற சூழ்நிலை வந்துடும். அந்த நேரம் பார்த்து வீராப்ப கேட்டு உன்னை அடிச்சிருவான்டான்ட்டு புகழ தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டோன்னு உட்கார்ந்துட்டு என்ன செய்வார்? மனைவிட்ட நான் என்னமோ நினைச்சேன், இவனை எகுத்து பேசினாவே தாங்காத சில தகப்பன்மார்கள் இருக்காங்க இல்லையா? எகுத்து பேசிட்டா, பையனோ மகளோ எகுத்து பேசிட்டாவே தாங்க முடியாது. நம்ம எப்படி வளர்த்தோம், இப்படி பண்ணிட்டானே, அடிச்சான். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் தகப்பன் தனையனுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதுவெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, வளர்க்க வேண்டிய வயதில் அவர்களுக்கு தேவையான கொடுக்க வேண்டிய ஒழுக்க பண்புகளை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மத்தியில் நம்ம வாழணும், நல்லவர்களாக வாழணும் அல்லது நடிக்கணும். ஒன்னும் நல்லவனா வாழ், அல்லது அந்த குழந்தைகள் முன்னால் நல்லவனாக நடிக்கணும். அதுவும் செய்யலைன்னா பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளுக்கும், அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகளுக்கும் நாம் தான் பொறுப்பேற்க முடியும். வயசு 20 தாண்டிச்சு, நல்லா வளர்த்துட்டோம். 20 தாண்டினதுக்கு அப்புறம் அவனுடைய சில ஆக்டிவிட்டி, அவனுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் மாற்றமா இருக்குன்னு சொன்னா நம்ம பேசாம இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல தான் அதிகமா பேசணும். இன்னைக்கு சில பேர் அப்படிதான், வீட்டுக்குள் நுழைஞ்சோன்னே கேட்போம் ஒய்ஃப்கிட்ட, என்னம்மா சாப்பிட்டானா? அந்தம்மா சொல்லுவான் சாப்பிட்டாங்க. என்னம்மா சட்டை அவனுக்கு பிடிச்சிருக்கா? பூனா இவர் இப்படியே கேட்பாரு, அந்தம்மா அப்படியே பதில் சொல்லும். இதுதான் அந்த பிரிவினுடைய ஆரம்பம். அப்போ நம்மளை கேட்க ஆள் இல்லைன்னு அவ எல்லா வேலையும் செய்வான். அதுவரை சின்ன சின்ன தவறு செஞ்சவனை இவர் என்ன செய்வாரு? ஒதுக்கி விடுறாராமா, தண்ணி தெளிச்சு விடுறாராமா. இனிமே நான் உன்கிட்ட பேசணும். இதெல்லாம் என்னைக்கு பண்ணிருக்கணும்? சின்ன புள்ளையில பண்ணிருக்கணும். 24 வயசுலாத போதை பொருளுக்கு அடிமையாயிட்டா, அல்லது ஒண்ணு எழுத்து பேசுறா, அல்லது ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், குடும்ப சூழ்நிலை தெரியாமல் அடம் பிடிக்கிறான் என்று வருகிற பொழுதெல்லாம் அவனை ஒதுக்கி விடுகிறேன் என்று ஒரு தகப்பன் தள்ளி நிற்கிற பொழுது அவனை தூண்டி விடுகிறான் என்று அர்த்தம். அதுவரை தகப்பன் ஒரு பயம் இருந்தது. இவன் கண்டுக்காம விடுறதுனால என்ன ஆகுன்னா அவன் எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவான். இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் கூட ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்கும் சொல்ல, ஒரு சிலருக்கு ஆமாஜருக்குலாம் தெரியாதா அப்படின்னு மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். 20 வயதை கடந்து விட்ட ஒரு தனையனிடத்தில் நீங்கள் ஆழமாக விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான முழு அறிவு அவனுக்கு இருக்குது, உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவனுக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, செய்தி முடிக்கக்கூடிய திராணி இருக்கிறது. அதனால் அவனிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள். இல்ல நான் தான்ப்பா, என்னதான் நம்ம எடுக்கிறதா முடிவு, நம்ம சொன்னா நீ கேட்கணும், நம்ம சொன்னா நீ கட்டுப்படணும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசியில் அவன் கட்டுப்படாம போயிடுவான். அப்போ அந்தந்த வயதில் அந்த குழந்தைகளுக்கு எதை போதிக்க வேண்டுமோ அப்படி போதித்து வளர்க்கிற பொழுதெல்லாம் அந்த குழந்தைகள் சிறந்தவர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நமக்கு கண் குளிர்ச்சிகளாக அவர்கள் இருப்பார்கள். நாம் செல்லம் என்ற பேரிலோ அல்லது அவர்களை ஒதுக்கியோ அல்லது அவர்களுக்கு முன்னால் இன்ன பிற தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதாலோ அவருடைய வாழ்வியல் நெறிமுறை மாறுவதற்கும் அதற்கு முழு பொறுப்பு பெற்றோர்கள் தான். ஒரு குழந்தை சாலிகான குழந்தையாக இந்த உலகத்திலே விட்டு சென்ற பெற்றோர்கள் வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள். ஒரு குழந்தை தாறுமாறாக வளர்க்கப்பட்டு செய்வதெல்லாம் ஹராம் அல்லது அடாதுரியாக எல்லா காரியங்களையும் செய்து வளர்கிறான், அவனால் பல நபர்கள் சஞ்சலத்தில் ஆகிறார்கள், பல பிரச்சனைகளுக்கு அந்த குழந்தை ஆட்படுத்தப்படுகிறது என்றால்
அந்த பெற்றோர்கள் தோல்வியடைந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவன் குறித்து விசாரிக்கப்படுவார். ஆக நல்ல சாலிஹீன்களாக, குறிப்பாக நவம்பர் 14 இல்லையா, இன்னைக்கு நேருனுடைய பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படக்கூடிய இந்த நாளில் நாம் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகளை சரியான முறையில், சீரான முறையில் இஸ்லாம் காட்டி தந்த அந்த வழிமுறையில் வார்த்தெடுத்து நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, அறிவுள்ளவர்களாக வளர்ப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.